Hello friends, welcome back to Anithajagan's Kitchen. இன்னைக்கு நம்ம chocolate chip banana muffins எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்ல bananas எல்லாம் நல்ல ரைப் ஆயிருது அப்படினாக்க நம்ம வந்து banana muffins செய்யலாம் அப்படினாக்க banana breadும் செய்யலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினாக்க நல்ல ரைப்பான bananas ரெண்டு எடுத்துக்கிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனாக்க ஃபோர்க் வச்சு கூட நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அந்த பிட்ஸ் எல்லாம் எதுமே இல்லாத மாதிரி மேஷ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ banana smash பண்ணிட்ட பிறகு ஒரு பவுல்ல 250 கிராம் செல்ஃப் ரேசிங் ஃப்ளார் நான் இங்க எடுத்துக்கிறேன். இதுல வந்து ஆல்ரெடி ரேசிங் ஏஜென்ட் இருக்குறதுனால இந்த ஃப்ளார் வந்து ஈஸியா இருக்கும் பேக் பண்றதுக்கு. இது இல்ல அப்படினாக்க நீங்க வந்து நார்மல் plain ஃப்ளார் அப்படி இல்லனாக்க ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்ல மைதா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செல்ஃப் ரேசிங் ஃப்ளார் வந்து நல்லா சலிச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 110 கிராம்ஸ் கேஸ்டர் சுகர் நான் அதை எடுத்துக்கிறேன். அது இல்ல அப்படினாக்க நார்மல் ஒயிட் சுகர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சிட்ட பிறகு ஒரு பிஞ்ச் சால்ட் அதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பைகார்பனேட் சோடா. சோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையா mix பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல. இப்போ ட்ரையா எல்லாமே நம்ம mix பண்ணிட்ட பிறகு 75 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்க அன்சால்ட்டட் பட்டர் தான் நான் இங்க சேர்த்துக்கிறேன். முதல்ல நீங்க வந்து மெல்ட் பண்ணாம மெஷர் பண்ணனும். அதுக்கு அப்புறமா மைக்ரோவேவ்ல மெல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திட்ட பிறகு நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க அந்த பனானாஸையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பனானாஸ் எல்லாம் சேர்த்துட்ட பிறகு ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் முட்டை ஓகே. அதுக்கு அப்புறம் முட்டை சேர்த்துட்ட பிறகு 125 ml பட்டர் மில்க் அதாவது மோர். நீங்க வந்து கொஞ்சம் தயிர் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த 125 ml வர மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. சோ அதையும் விஸ்க் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நீங்க வந்து இந்த ஸ்பாச்சுலா வச்சு தான் இத வந்து mix பண்ணனும் இந்த பேட்டர் மிக்ஸை. நீங்க வந்து விஸ்க் எல்லாம் எதுமே யூஸ் பண்ண கூடாது இல்ல எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ண கூடாது. இது வந்து ரொம்ப ஓவரா mix பண்ண கூடாது. சும்மா நம்ம ஃபோல்டிங் மெத்தட்ல நம்ம mix பண்ணி வெச்சுக்கணும். பாத்தீங்க அப்படினாக்க இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓவரா mix பண்ணீங்க அப்படினாக்க நல்லா கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகாது. இப்போ இந்த மஃபின் ட்ரேல எல்லா மஃபின் கேஸஸையும் நான் லைன் பண்ணி வெச்சிருக்கேன். இப்போ அந்த மஃபின் மிக்ஸ் வந்து ரெடியா இருக்கு இல்லையா? அத வந்து நான் 3/4 தான் நான் mix பண்றேன். ஏனா அது வந்து ரைஸ் ஆறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நீங்க வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படினாக்க அது வந்து வெளியில வந்து பொங்கி வந்துரும். சோ நம்ம half இல்லனாக்க முக்கா வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாக்லேட் சிப்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படினாக்க மேல மட்டும் நான் தூவிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படினாக்க நீங்க வந்து சாக்லேட் சிப்ஸ் அந்த பேட்டர் மிக்ஸோடயே ஃபுல்லா நீங்க mix பண்ணிட்டு இதல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மேல மட்டும் நான் சேர்த்துட்ட பிறகு அவன் வந்து 180 டிகிரிஸ் இருக்கணும். அதுக்கு அப்புறம் 20 to 25 minutes நீங்க வந்து இத பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினாக்க பாருங்க சூப்பரா வந்திருக்குது. இது வந்து நல்லா கூல் பண்ண விடுங்க. இப்போ இந்த மஃபின்ஸ் எல்லாம் நல்லா கூல் ஆன பிறகு நான் வந்து திறந்து காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு நல்லா ரைஸ் ஆயிருக்கு. சூப்பரா வந்திருக்கு. அதே மாதிரி சாஃப்ட்டாவும் இருக்கு, ஸ்பாஞ்சியா இருக்கு. அதே மாதிரி மாய்ஸ்டாவும் இருக்கு சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையா இல்லாம அந்த பனானாவோட ஃப்ளேவரும் இருக்கு. இத வந்து நீங்க அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லனாக்க மேல சாக்லேட் ஐசிங் இல்லனா ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு சாப்பிடலாம். இந்த சாக்லேட் ஐசிங் எப்படி செய்யணும் அப்படினாக்க டபுள் பாயிலிங் மெத்தட்ல மேல வந்து ஒயிட் சாக்லேட் அப்படி இல்லனாக்க நீங்க வந்து மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதோட கொஞ்சோண்டு பட்டர் அப்புறமா க்ரீம் சேர்த்து நீங்க மெல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக்ல சேர்த்துட்டு நீங்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஐசிங் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இனிமேல் பனானாஸ் எல்லாமே ரொம்ப கருப்பாயிடுச்சுனாக்க இந்த மாதிரி பனானா மஃபின்ஸ் செஞ்சு நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். See you in next video.